11 மினி பேருந்துகள் பறிமுதல். அனுமதி பெற்ற வழித்தடத்தில் இயக்காமல் மாற்று வழித்தடங்களில் இயக்கியதால் வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை அனுமதியை ரத்து செய்ய அல்லது அபராதம் விதிக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை. திருநெல்வேலி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கமான பேருந்து வசதிகள் இல்லாத வழித்தடங்களில் மினி பேருந்துகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மினி பேருந்துகள் அவர்கள் அனுமதி பெற்ற சரியான வழித்தடத்தில் இயக்கப்படுவதில்லை, அவற்றில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் இருந்தது. இதனிடையே திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலர் பொறுப்பு செல்வி புதிய பேருந்து நிலையம் அருகே திங்கட்கிழமை மாலையில் மினி பேருந்துகளை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டார். அதில் பல பேருந்துகள் அனுமதி பெற்ற வழித்தடத்தில் இயக்காமல் பிரதான வழித்தடங்களில் இயக்கப்பட்டது தெரியவந்தது. மேலும் ஓட்டுநர் நடத்துனர்கள் உரிமம் இல்லாமல் பேருந்துகளை இயக்கியதும் தெரியவந்தது. அதோடு பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதும் விசாரணையில் அறிய முடிந்தது. இதனையடுத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்ட 11 மினி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மினி பேருந்துகளில் உரிமையாளர்களுக்கு இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் மினி பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்ய அல்லது அபராதம் விதிக்க மாவட்ட ஆட்சியருக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்வி பரிந்துரை செய்துள்ளார். மேலும் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தி ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.